வணக்கம். நம்ம டெல்லி, ஜெய்ப்பூர், மணாலி ட்ரிப்பில் இன்றைக்கி டே 3. இன்றைக்கி நம்ம தாஜ்மஹால் தான் பார்க்க போகிறோம். சின்ன வயசில் க்ரீட்டிங்ஸ் கார்டில் பார்த்துருப்போம், அப்புறம் வீடியோஸில் பார்த்துருப்போம். யாராச்சும் கிஃப்ட் கொடுக்குறப்ப தாஜ்மஹால் மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதில் பார்த்துருக்கோம். இதில் தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அதே தாஜ்மஹாலை நேரடியாக போய் பார்க்க போகிறோம். அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. காலையில் 8 மணிக்கே கிளம்பிட்டோங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆச்சுன்னா அங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாயிரும். அதனால் சீக்கிரமாக போயிடலான்னு பிளான் பண்ணி சீக்கிரமாகவே போனோம். நீங்களும் தாஜ்மஹால் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை போகாதீங்க. வெள்ளிக்கிழமை தாஜ்மஹால் விடுமுறை. அதே மாதிரி லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. அங்கே எந்த லக்கேஜும் உள்ளே அலௌடு கிடையாது. மொபைல் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லாமல் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக போகிறது இந்த கூட்டத்தை தவிர்க்கலாம். ஒவ்வொருத்தரையும் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதனால் நம்ம லேட்டாக வர ரொம்ப நேரம் லைனில் நிற்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வர்றது நல்லது. நம்ம போகிறப்பயே அண்ணன் கைடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால நமக்கு அந்த கைடு ஒவ்வொரு இடத்தையும் பொறுமையாக விலாவாரியாக சொல்லி கூட்டிகிட்டு போகிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா, இதுதான் தாஜ்மஹாலுடைய நுழைவாயில். இதை சுற்றிலும் சின்ன சின்ன ரூமாக தெரியுது பாருங்கள். அது எல்லாமே தாஜ்மஹால் கட்டுறப்ப அங்கே வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் தங்கிறதுக்கான இடமா. மொத்தம் 20,000 பேர் வேலை பார்த்துருக்காங்க இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு. இந்த கட்டடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் கட்டுறதுக்கு 3.5 கோடி ரூபாய் செலவாச்சான். அதாவது இப்போ கணக்குப்படி ஒரு 10,000 கோடி. அப்போ அவ்வளோ பணத்தையும் கையாளுறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படும்ல. அவங்கெல்லாம் இந்த ரூமில் தான் உட்காந்துருப்பாங்களாம். அந்த பக்கம் தாஜ்மஹால் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே உட்காந்து பணத்தை எண்ணி எண்ணி கொடுக்கறது. இப்போ மார்பிள் கல் இறங்குது, இல்லை வேறு வெளிநாடுகள்லேருந்து பொருட்கள் இறங்குதுன்னா அவங்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கான இடம் இது. வாங்க இப்போ நம்ம தாஜ்மஹால் பார்க்கலாம். ஷாஜகானோட 2வது மனைவி தான் மும்தாஜ். அவங்க 14வது பிரசவத்தின் போது இறந்து போயிடுறாங்க. அவங்க மேலே ஷாஜகான் வச்சிருந்த காதலின் வெளிப்பாடாக கட்டினது தான் இந்த தாஜ்மஹாலுங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல யமுனை நதிக்கரையில். இந்த தாஜ்மஹாலுக்கு பல சிறப்புகள் இருக்குது. அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காலை நேரத்தில் ஆரஞ்சு நிறத்தில் தெரியுமா, பகல் நேரங்களில் வெள்ளை நிறத்தில் தெரியுமா, இரவு நேரத்தில் தங்க கலரில் மின்னுமா. இப்படி 3 நிறங்களை வெளிப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதாவது மனைவி மேலே வச்ச அன்புக்கும் காதலுக்கும் இணையாக ஷாஜகான் இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு பொருள் செலவு பண்ணி இவ்வளவு அழகான ஒரு தாஜ்மஹால் கட்டியிருக்காரு அப்படின்னா நிஜமாலுமே இது உலக அதிசயத்தில் ஒன்று தாங்க. தாஜ்மஹாலுக்கு நேராக முன்னாடி இந்த கல் இருக்குது பாருங்கள். எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த கல்லே ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா உலகத்தில் எங்கேருந்து வந்தாலும் எந்த விஐபிகள் வந்தாலும் இந்த கல்லில் உட்காந்து தான் ஃபோட்டோஸ் எடுப்பாங்களாம். அந்த கல்லே அவ்வளோ தேஞ்சு போயிருக்குங்க. அது இல்லாமல் கீழே கால் வைக்கிறோம் பாருங்கள், அந்த கல்லுக்கு நேர கீழே அங்கேயே அவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. கால் வச்சு அவ்வளோ பேர், அத்தனை கோடி பேர் இந்த கல்லில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. இந்த தொட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு 22 வருஷம் ஆச்சான். அது வரைக்கும் மும்தாஜோட உடலை அந்த தொட்டிக்குள்ளே தான் பதப்படுத்தி மூடி வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. இந்த தாஜ்மஹாலில் இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கட்டடக்கலையும் இதில் கலந்துருக்கான். இந்தியர்கள் பார்த்தா நம்ம நாட்டோட கட்டடக்கலை மாதிரி தெரியுமா, இஸ்லாமியர்கள் பார்த்தா அவங்க கட்டடக்கலை மாதிரி தெரியுமா, பாரசீகர்கள் பார்த்தாங்கன்னா அவங்க கட்டடக்கலை மாதிரியும் தெரியுமா. அந்த 3ஐயும் இணைத்து ஒன்றாக சேர்த்து தான் இந்த தாஜ்மஹாலை ஷாஜகான் கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க. 20,000 பேர் சேர்ந்து 22 வருஷம் தினந்தோறும் உழைச்சி கட்டினது தான் இந்த தாஜ்மஹால். 1000 யானைகள் ராஜஸ்தான்லேருந்து கற்கள் கொண்டு வர ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், எல்லார் காலுக்கும் கவர் மாட்டி விட்டாங்க. ஏன்னா தாஜ்மஹால் அழுக்காகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த தாஜ்மஹாலுக்குள்ளே மும்தாஜோட உடலை ஒரு சுரங்கம் அமைத்து அந்த சுரங்கத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்கிறாராம் ஷாஜகான். ஆனால் மேலோட்டமாக கல்லறைக்கான அடையாளம் மட்டும் கட்டி வச்சுருக்காரு. இந்த சுவத்துலலாம் டிசைன் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஃபுல்லாக தங்கத்தால் ரொப்பி வச்சுருந்தாராம் ஷாஜகான். அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் அந்த தங்கங்களை சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிற கற்கள். இது பெயிண்டிங் கிடையாது. இந்த ஒரு கற்களும், ஒரு கல் திபெத்திலேருந்து வருமா, ஒன்று ஈரான்லேருந்து, ஒன்று இலங்கையிலேருந்து, அப்படி ஒவ்வொரு கற்களும் ஒரு இடத்துலேருந்து வரவழைக்கப்பட்டு அழகாக பதித்து ரொம்ப அற்புதமான ஒரு கலைநயமாக கட்டியிருக்காரு ஷாஜகான்.
வெறும் வெள்ளை நிற பளிங்கு கற்கள்லையே தாஜ்மஹால் இவ்வளோ அழகாக ஜொலிக்குதே. இன்னும் பாருங்கள், இது ஃபுல்லாக தங்கத்தை உருக்கி எல்லாம் பூசி வச்சுருந்தாராம். அப்போ இன்னும் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பாருங்கள், மின்னி இருக்கும் அப்படியே தாஜ்மஹாலே. இந்த ரூம்குள்ளே பாருங்கள், சுவரில் எவ்வளோ டிசைன் தெரியுது பாருங்கள். அந்த டிசைன் ஃபுல்லாகவே தங்கத்தை உருக்கி அந்த டிசைனுக்குள்ளே ரொப்பி வச்சுருந்தாராம். பிற்காலங்களில் வந்த மன்னர்கள் அந்த தங்கத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைய மதிப்புக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி தாஜ்மஹாலை கட்டி முடிச்சிட்ட ஷாஜஹான் அடுத்து என்ன யோசிச்சாருன்னா, இவ்வளோ பேரும் புகழும் கிடச்சிருச்சே தாஜ்மஹாலுக்கு, இதே மாதிரி கருப்பு நிறத்தில் நமக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டிக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். அதுக்கு யமுனை நதிக்கரையின் அந்த பக்கம் பாருங்கள், அஸ்திவாரம் தோண்டி வச்சுருப்பார், தெரியுதா தூரத்தில்? அதுதான் ஷாஜகான் தனக்கு கருப்பு நிறத்தில் ஒரு தாஜ்மஹால் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் தோண்டி வச்சுருந்தாராம். எல்லாம் கற்கள்லாம் சாம்பிள் பார்த்து எல்லாம் ரெடி தாஜ்மஹால் கட்டுறதுக்கு கருப்பு நிறத்தில். அதுக்குள்ளே ஷாஜகானோட மகன் அவுரங்கசீப் அவருடைய தந்தையாகிய ஷாஜகானை சிறையில் அடைச்சி வச்சுட்டு அந்த தாஜ்மஹால் கட்ட விடாமல் பண்ணிட்டார். என்னோடய கல்யாணத்தப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருந்தேன், கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம தாஜ்மஹால் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. 20 வருஷம் ஆயிருக்குங்க தாஜ்மஹாலை கூட்டிகிட்டு வந்து கட்டுறதுக்கு. ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டோம்ல, கூட்டிகிட்டு வந்து காட்டியாச்சு, அவ்வளோதான். அப்படியே கிளம்ப வேண்டிதான். இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேராக வந்து பார்க்குறப்ப தாஜ்மஹால் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு உணர்வு பூர்வமாக இருக்குது. அதுவும் நம்ம ஒரு கைடு வச்சு அந்த கைடு அந்த ஷாஜகான் மும்தாஜுடைய காதல் கதையை பற்றி நமக்கு விவரிச்சுக்கிட்டே வரும்பொழுது அதை கேட்டுக்கிட்டே இந்த தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இவங்களுடைய வரலாறு தெரியணும்னா கூகுளில் போய் படித்து பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. பல ஆண்டுகள் திட்டம் ஒரு வழியாக தாஜ்மஹாலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம எங்கே போனோம்னா ஆக்ரா கோட்டைக்கு தான் போனோம். இங்கே நாங்கள் கரெக்டாக வர்றோம். நம்ம திருப்பூரில் கடை வச்சுருக்கோம்ல, நம்ம பில்டிங் ஓனரும் அவங்க பேரனும் வந்திருந்தாங்க. அதனால் அவங்களும் எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆக்ரா கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு வந்தாங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ ஒரு எதிரி இந்த கோட்டைக்குள்ளே வரணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது அகழி, அதுக்குள்ளே ஃபுல்லாக முதலைகள் இருக்குமா. அதை தாண்டி ஒருவேளை எதிரி வந்துட்டா அதுக்கு அடுத்து பசி கொண்ட புலிகளும் சிங்கங்களும் இதுக்குள்ளே வச்சுருப்பாங்களாம். அதையும் தாண்டி எதிரி உள்ளே வந்துட்டா இது ஒன்று தான் இந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கான வழி. இதில் மேலேருந்து பெரிய பெரிய கற்களை உருட்டி விடுவாங்களாம். அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த துளைகள் வழியாக சுடு எண்ணெயை ஊற்றுவாங்களாம். அதையும் தாண்டி உள்ளே வந்தால் தான் அதுக்கடுத்து போர். நிறைய எதிரிகளை உருவாக்கி வச்சுட்டு அவங்கக்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுங்கிறத பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல் அந்த காலத்து ராஜாக்கள்லாம். இந்த ஆக்ரா கோட்டை 1564 வருஷம் அக்பர் கட்டுறாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்பருக்கு 300க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தாங்களாம். இங்கே பாருங்கள், இந்த மேலே தெரிகிற ஒவ்வொரு அறையிலையும் ஒரு மனைவி அமர்ந்திருப்பாங்களாம். கீழே அக்பர் அமர்ந்திருப்பாராம். இந்த ஆக்ரா கோட்டையில் எந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னாலும் தாஜ்மஹால் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அது ஒரு சிறப்பாக இருக்குது. ஷாஜகான் அந்த தாஜ்மஹால் கட்டினார் பார்த்தீங்களா, கட்டி முடிச்சுட்டு தனக்கும் ஒரு தாஜ்மஹால் கட்டிக்கலான்னு முடிவு பண்ணார். அந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கே ஒரு 4 கோடி ரூபா, இப்போ கணக்குக்கு ஒரு 10,000 கோடி. இவருக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டினார்னா 10,000 கோடி செலவாகும். மக்களோட வரி பணத்தை இப்படி வீணடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் என்ன பண்ணார், அவங்க அப்பாவை இந்த ஆக்ரா கோட்டையில் வீட்டு சிறையில் வச்சு அடைச்சிவிட்டு அவர் அரசராக பதவி ஏற்றுக்கிறாரு. இந்த ஆக்ரா கோட்டையிலேருந்து தாஜ்மஹால் இப்படி தாங்க தெரியுது. சூப்பராக இருக்குல்ல? ஷாஜகான் தன்னுடைய கடைசி 8 ஆண்டுகள் வீட்டு சிறையில் இந்த தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தான் இறந்து போனார்னு சொல்கிறாங்க. வீட்டு சிறைனா சிறை மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக தாஜ்மஹாலுக்கு என்னெல்லாம் பொருட்கள் உபயோகப்படுத்தியிருக்காங்களோ அதே போல் கற்களை உபயோகப்படுத்தி அவ்வளோ கலைநயமாக அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ஆனால் என்ன, இவ்வளவு பேரரசராக வாழ்ந்த ஷாஜகான் கடைசி 8 வருஷமும் தன்னுடைய மூத்த மகள் மட்டும்தான் கூட இருந்தாங்களாம். தனிமையிலேயே வாடி வாடி தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே இருந்தார், அவ்வளோ மனவேதனையில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இந்த வலையாக ஜன்னல் தெரியுது பாருங்கள், அதில் தான் நின்று தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார் பாவம் ஷாஜகான். இந்த ஆக்ரா கோட்டையிலையும் அந்த மேற்கூரை இருக்குது பாருங்கள், அது எல்லாமே தங்கம் தானாங்க.
எப்படி இருந்திருக்கும், நம்ம கற்பனையே பண்ண முடியல. இது முழுசும் தங்கத்தில் இருந்துருந்துச்சுன்னா எப்படி மின்னி இருக்கும் அப்படியே. இந்த டிசைன் இருக்குது பாருங்கள், இந்த டிசைனுக்கு உள்ளே ஃபுல்லாகவே தங்கத்தால் தான் நிரப்பி வச்சுருந்தாங்களாம். அதன் பிறகு வேறு மன்னர்கள் படையெடுத்து வர்றாங்கள்ல, அவங்க இவங்களை ஜெயிச்சுட்டு இங்கே இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களாம். அந்த காலத்தில் போர் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்கு. வாங்க ரொம்ப போர் அடிக்குது, போய் ஒரு போர் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க போல். தாஜ்மஹாலில் இருக்கட்டும், ஆக்ரா கோட்டையில் இருக்கட்டும், அங்கே தெரியுது பாருங்கள், அது எதுவுமே ஓவியம் கிடையாது. இது எல்லாமே கலர் கற்கள். இது ஒன்று ஒரு தேசத்துலேருந்து கொண்டு வந்து எவ்வளோ அழகாக வடிவமைச்சு, எப்படி பதிச்சு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். சரியான கலை நுணுக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீப்பந்தம்லாம் வச்சுக்கிறதுக்கு இரவு நேரத்தில். இங்கே சுற்றிலும் தீப்பந்தம் எரியுமா, நடுவில் அரசர் அமர்ந்திருப்பாராம். இதுதாங்க ஷாஜகான் தனக்கு கருப்பு நிறத்தில் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு சாம்பிள் கொண்டு வந்த கல். சாம்பிள்லாம் பார்த்தாச்சு, இடம் ஒதுக்கியாச்சு, அஸ்திவாரம் தோண்டியாச்சு, கல் ஆர்டர் பண்ணி தாஜ்மஹால் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப மகன் அதை தடுத்து விட்டார். தாஜ்மஹாலோட கதையை கேட்டோம்னா காதல் சொட்ட சொட்ட இருக்குது. அதே ஆக்ரா கோட்டையில் கதையை கேட்டோம்னா ரத்தம் சொட்ட சொட்ட இருக்குது. கண்டிப்பாக அக்பர்லேருந்து அவுரங்கசீப் வரையும் எல்லாருமே கூகுளில் போய் படித்து பாருங்கள். அந்த வரலாறு பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குங்க. இது பேரரசர் அக்பருடைய அரசவை. இந்த இடத்துல பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. இங்கே மந்திரிகள், அமைச்சர்கள், முக்கியஸ்தர்கள் மட்டும்தான் உட்காரணும். மேலே அக்பர் உட்கார்ந்துருப்பாங்க, கீழே பீர்பால் உட்கார்ந்துருப்பாங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் இந்த இடத்துல தான் எடுக்கப்படுமா. இது பொதுமக்கள் அரசரை சந்திக்கிற இடம். பொதுமக்கள் இங்கே காத்திருக்கணுமா, அரசர்கிட்ட ஏதாச்சும் கோரிக்கை இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற முக்கியஸ்தர்கள் மூலமாக சொல்லிவிட்டால் உள்ளே மணி அடிப்பாங்களாம். மணி அடித்த உடனே அவங்க போய் அரசர்கிட்ட அந்த கோரிக்கையை சொல்லிவிட்டு வெளியில் வந்துடணுமா. இதுதாங்க தாஜ்மஹால் மற்றும் ஆக்ரா கோட்டையுடைய வரலாறு. நல்ல வேலைங்க, நம்ம கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்களா கூட்டத்தை. ஆக்ரா ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா இன்னும் தாஜ்மஹாலுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும். நம்ம சீக்கிரமே வந்ததுனால பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம அடுத்து லஞ்சுக்கு போகிறோம். ஷாஜகானோட 2வது ஒய்ஃபு தானே மும்தாஜ். அதனால் அது பேர்லேயே ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க பாருங்கள், செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்காங்க. காலையில் 8 மணிக்கு கிளம்புனது, தாஜ்மஹால் ஃபுல்லாக நடந்து, ஆக்ரா கோட்டை ஃபுல்லாக ஏறி இறங்கி நடந்து ரொம்ப அலுப்பாயிருச்சு எல்லாருக்கும். அதனால் இப்போ லஞ்சை முடிக்கிறோம். 6 மணிக்கு நமக்கு ஜெய்ப்பூருக்கு ட்ரெயின். போய் ட்ரெயினை ஏறுறோம். 11 மணிக்கு ஜெய்ப்பூரில் போய் ரூமில் ரெஸ்ட்டை போடுறோம். நாளைக்கு ஜெய்ப்பூர் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். இதுதான் நம்முடைய பிளான். வாங்க, ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டு, ஹோட்டலு எல்லாம் புக் பண்ணிட்டதுனால ரிலாக்ஸாக போகிற மாதிரி இருந்துச்சு. ட்ரெயின் வந்துருச்சு. ஆனால் என்ன, ட்ரெயினில் நம்ம ஒரு ஃபுட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாங்கி சாப்பிட்டா அப்படியே பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி அவ்வளோ காரம். அப்படியே வச்சுட்டு வெறும் மோரை மட்டும் குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு ஜெய்ப்பூர் இறங்கிட்டோம். ஜெய்ப்பூர் நம்ம பார்த்தது ரொம்ப அழகான சிட்டியாக இருந்துச்சுங்க. அதை நாளைக்கு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இப்போ ரூமுக்கு போகிறோம். சரியான அலுப்பு, காலையிலேருந்து அலைஞ்சிருது. பேசாமல் பெட்டில் நல்லபடியாக படுத்து தூங்குகிறோம். நாளைக்கு ஜெய்ப்பூர் ஃபுல்லாக சுற்றுறோம். குட் நைட்.